நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் ஸ்விட்ச் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால என்னோட டைம், மணி, எஸ்பெஷலி ஒரு சில பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதனால லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் லாஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஒரு சில மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸை வந்து கரண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இனிஷியல் டேஸில் என்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணேன், அட் த சேம் டைம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், அண்ட் நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேபி உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெட்டர் கெரியர் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஷனர் அண்ட் அ கன்சல்டன்ட். கரண்ட் MNCல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஒர்க் ஓவர் 35 brands, help them to generate leads and sales for the business. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா then make sure to hit the like button and consider subscribing if you want to scale yourself in digital marketing field. So no more delay, let's get started. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் ஃப்ரம் SEO, வெப் டிசைன், ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றியுமே ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளாட்ஃபார்ம்ஸுமே நான் வந்து இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணவே இல்லை. நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கிரேசினஸ் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் ஐ வாண்டட் டு பி எ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். ஸோ இந்த ஒரு ரீசன்னால நான் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அட் சம் பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். வை? பிகாஸ் நிறைய அப்டேஷன்ஸ் அண்ட் அல்காரிதம் சேஞ்சஸ்னால ஒரு சில விஷயம் வந்து நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளால எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணவே முடியும். சப்போஸ் நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன்னா என்னால் ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இந்த ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே லேர்ன் பண்ணுறது தப்பு இல்லை. பட் இனிஷியல் லெவல்லே நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ பெட்டர் 1 or 2 ஸ்கில்ஸ் வந்து இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுங்க. லெட்ஸ் டேக் நீங்கள் அட்வர்டைசிங் இந்த ஒரு வெர்டிக்கலில் கெரியர் மேக் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் கூகுள் ஆட்ஸ் ஆர் ஃபேஸ்புக் ஆட்ஸ், வாட் எவர் மேபி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் ஆட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணீங்கன்னா தென் லிங்க்டின் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம், நேட்டிவ் ஆட்ஸ், ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங். ஸோ இந்த மாதிரி பெய்ட் அட்வர்டைசிங் வெர்டிகல்ஸ்லேயே உங்களோட கெரியர் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதுக்கு அசோசியேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன், கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, க்ரோத் ஹேக்கிங், இந்த மாதிரி அதுக்கு அசோசியேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து போகும்போது அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட கெரியருமே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் இப்படி பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஸோ நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட்டுமே உங்களால் பண்ண முடியும். இனிஷியல் இட் செல்ஃப் நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ வில் கெட் கன்ஃபியூஸ் அட் சம் பாயிண்ட். என்னோட செகண்ட் மேஜர் மிஸ்டேக் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. எஸ், ஓரளவுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஒர்க் பண்ணதுனால SEO ப்ராஜெக்ட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் ஆட்ஸ் எப்படி கேம்பெயின் செட்டப் பண்ணுறது, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஒரு ப்ராஜெக்ட் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது, மீடியா பிளானிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபனல் ஓரியன்டாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. வை? பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண வேண்டியதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த மாதிரி கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ண போகிறோம், என்ன ரிசல்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ண போகிறோம், அட் த சேம் டைம் என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வீக்லி பர்ஃபார்மன்ஸ் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம என்ன மாதிரி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணோம், எவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் எவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த திங் இஸ், வித்தவுட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்னதான் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணாலுமே எய்தர் அந்த கேம்பெயின் ப்ராஃபிட்டபிளா இல்லை லாஸில் போயிட்டு இருக்கான்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு கேம்பெயின் செட்டப் எல்லாமே பண்ண தெரியும், பட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியலனா இட்ஸ் டைம் டு லேர்ன் தோஸ் ஸ்கில்ஸ். பிகாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் கேம்பெயின் ரன் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறது, எப்படி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியுமே இருக்காது. அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ கெட் எக்ஸாஸ்டட். என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே என்னோட லேர்னிங்ஸ் தான். இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை கெரியர் நான் நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்ஸஸ் லைக் யூடியூப் வீடியோஸ், பிளாக்ஸ், கேஸ் ஸ்டடிஸ். பட் எதுவுமே நான் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. அட் த சேம் டைம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஹியூஜ் கன்ஃபியூஷன். வை? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் எண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் இதுதான் மேஜராக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பட் இன்பிட்வீனில் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் யாருமே அவ்வளோவா ஷேர் பண்ணவே மாட்டாங்க.
லெட்ஸ் டேக் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அண்ட் எக்ஸ் ரிசல்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் ரிசல்ட் வந்து டெலிவர் பண்றதுக்கு இன் பிட்வீன்ல நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் ரிசல்ட்டை தாண்டி இன் பிட்வீன்ல நடக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் அது தெரிஞ்சா வேண்டி தான் உங்களால எண்ட் ரிசல்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய லேர்ன் பண்ணாலுமே இன் பிட்வீன் ப்ராசஸ் அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ தட் என்னால் இம்ப்ளிமெண்ட்டுமே பண்ண முடியல. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஈவன் தோ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணி உங்களால் லேர்ன் பண்ண முடியல, அட் த சேம் டைம் இன்னும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கீங்கன்னா தென் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரைட் மென்டார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வை பிகாஸ் நீங்கள் இதே சிச்சுவேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்போஷருமே அவ்வளோவா இருக்காது. அட் த சேம் டைம் உங்களோட கெரியரில் ஸ்கேல் பண்ணுறதுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கும் சொல்லி ஒரு ரைட் மென்டார் வந்து நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தென் என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது, எப்படி இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். அட் த சேம் டைம் சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் 1 or 2 people உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம்ல இருக்காங்கன்னா தென் இட்ஸ் பெட்டர் டு ஹையர் அ கன்சல்டன்ட் ஃபார் யுவர் பிசினஸ். பிகாஸ் அந்த டீம் என்ன ஒர்க் பண்றாங்க, எப்படி அவங்க கிட்ட இருந்து ஒர்க் வாங்குறது அண்ட் எப்படி அவங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ட்ராக் பண்றது, அட் த சேம் டைம் எப்படி உங்களோட பிசினஸ் ஸ்கேல் பண்றது சொல்லி ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களால பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ் அச்சீவ் பண்றதுக்குமே ஒவ்வொரு மென்டார்ஸோட ஹெல்ப் நான் எடுத்துக்கிட்டேன். அட் த சேம் டைம் என்னோட கொலீக்ஸ், பிசினஸ் நெட்வொர்க் அண்ட் மோர் தென் 35 பிராண்ட்ஸ்க்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீப்புளோட நாலேஜ் ஷேரிங்காக இருக்கட்டும் அண்ட் கிளைண்ட் மீட்டிங்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதில் வந்து ரிஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் என்னால் இம்ப்ரூவைஸே பண்ண முடிச்சுது. ஸோ மேஜர் கீ டேக்அவேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் யோர் மென்டார். வை பிகாஸ் எக்ஸாக்ட் ரோட் மேப் ஆர் டைரக்ஷன் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லி நமக்கே தெரியாது. அண்ட் இதனாலேயே நம்மளோட டைம், மணி, எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. செகண்ட், லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். உங்களோட பிஸ்னஸ் ஆர் கெரியரில் ஸ்கேல் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தென் நீங்கள் நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் டு ஸ்டே இன் திஸ் காம்படேட்டிவ் ஃபீல்ட் அண்ட் டு மேக் ஹியூஜ் மணி ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். I hope you found this video helpful and please hit the like button and consider subscribing so that you won't miss any of my future videos to help you succeed in this digital marketing field. And in the video நீங்க என்ன learn பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I will see you in the next video. Until then, Mazhar signing off.